ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவராய தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியான நல்ல ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவசன்னிதானத்தில் கிடைத்திருக்கிறது மாத்திரமல்ல, கடந்த 5/3/2025 கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவேறிந்திருக்கிறது. அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய கிருபையினாலும் அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தினாலும் திருச்சபையினுடைய கொடி ஏற்றி அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கூட கிருபை இரக்கமும் செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அந்த கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்ட அந்த நாளை, ஜனன நாளை நினைவு கூர்ந்து இந்த பரிசுத்த நாளில் ஆண்டு விழா ஆராதனையாகவும் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டபடினாலே நான் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். 5/3/2020 கர்த்தர் சித்தம் கொண்டு எனக்கு ஆலோசனை கொடுத்து கட்டளையும் கொடுத்து கர்த்தருடைய சேனை எழுப்பும்படி தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார், எழுப்பினார். கர்த்தருடைய சேனை எழுப்பினார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் அதிகமாக இதை குறித்து முகவரை கூற விரும்பவில்லை. அநேகமாக திருச்சபை மக்கள் யாவரும் எல்லாருக்கும் இது அறிந்த ஒரு விஷயமா இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனாய் கர்த்தர் அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தேவனாய் கர்த்தர் ஒரு நாள் தேவ சமூகத்தில் திருச்சபையினுடைய நிலைமைகளை நினைத்து தேவ சமூகத்தில் நான் விழுந்து கடந்த நாட்கள் உண்டு. அப்படி விழுந்து கடந்த நாட்கள் அல்ல, ஒரு நாள் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு ஆவிலே எனக்கு தரிசனமாகி, தேவனாய் கர்த்தர் நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய், நீ எழும்பு, முதலாவது நீ எழும்பி ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு. அந்த வாலிபர் கூட்டம், அந்த வாலிபர் சேனை என்னுடைய சபையை கட்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதற்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு அனுகூலமாக்கி தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார். நான் இப்பொழுது சொன்னது போல 5/3/2020 அந்த சேனை எழுப்பினார். அந்த சேனை தேவனாய் கர்த்தரால் தற்காக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நடத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்து 6வது ஆண்டுகளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். அதனை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஒரு ஆண்டு விழா ஆராதனையாக தேவனாய் கர்த்தர் நாளிலே ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னபடிக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த கர்த்தருடைய சேனையை குறித்து பலருக்கு பல சந்தேகங்கள் மனதில் எழுப்புகிறது உண்டு. பல சந்தேகமான காரியங்களை அவர்கள் பேசுகிறது உண்டு. சில சம்சயங்கள் உண்டு. அதை குறித்து அறிந்து கொள்ள இயலாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவ்வப்பொழுது பலர் மூலமாக என் காதுகளுக்கு வருகிற காரியமாக இருக்கிறது. அது என்ன கர்த்தருடைய சேனை? புதிய சபை சரிதான், அது என்ன கர்த்தருடைய சேனை? சிலர் மக்களை குழப்புகிறதுக்காக கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதான இந்த நன்மை குறித்து குழப்புகிறதுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த சாலமோன் பாஸ்டர் சபையை விட்டு வெளியில போய், புதிய சபையை விட்டு வெளியில போய் கர்த்தருடைய சேனை என்று ஒன்று ஆரம்பித்து போய்விட்டார். அவர் இப்பொழுது சபை இல்லை என்று துர்ச்செய்தி பரப்புகிற தேவனுடைய மனிதன் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் உண்டு. இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை தெளிவாக சபைக்கு சொல்ல விரும்புகிறேன், கேட்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் புதிய சபையாக இந்த முழங்குழி சபையில கிளையில நான் கர்த்தருக்கு பயபக்தியோடு கூட ஆராதனை செய்து நான் ஊழியமும் நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான், நான் புதிய சபையாக நான் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுதுதான், அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் என்னிடத்திலே நான் சொன்னது போல இடைப்பட்டு என்னுடைய தேவனாய் கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நீ எழும்பு ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு, அந்த வாலிபர் கூட்டம் அந்த வாலிபர் சேனை என்னுடைய சபையை கட்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனபடியாலே பொய் பிரச்சாரம்
துர்பிரச்சாரம் செய்வதற்கு நான் கண்டனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் கண்டனம் பண்ணுகிறேன். உங்களுக்கு அறியாத தெரியாதையும் நீங்கள் தயவு செய்து அலப்பாதீர்கள். துணிகரமான காரியங்கள், உங்களுக்கு தெரியாத காரியங்களை, தேவ காரியங்களை மறுதலித்து மக்களையும் குழப்பாதீர்கள் என்று உங்களை நான் இந்த வேளையில் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் புதிய சபையாக இருக்கிறேன். இருந்த பொழுதுதான் புதிய சபையாக இருந்து கர்த்தருக்கு ஆராதனை ஏறெடுத்த பொழுதுதான் கர்த்தர் திரும்பவும் தலைமையிடம் வருவது பிற்பாடு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவிதமான சத்தியங்கள் மீறப்பட்டு ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு சபை தள்ளப்பட்டு சுயநலவாதிகளுடைய கைப்பிடிக்குள்ள சபை சிக்கிக் கொண்டதுனாலே, அது சாத்தானுக்கு வாய்ப்பாய் போய்விட்டபடினாலே, அவன் உள்ளே புகுந்து சபையை கெடுத்து சார்மாராக்கி விட்டபடினாலே, சபையுடைய மேன்மைகள் எல்லாம் குலைக்கப்பட்டு போனபடினாலே, புரியாதிகள் மத்தியிலும் பிற கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் சபையினுடைய நாமமானது தூசிக்கப்படுவையான பெரிய பொட்டாத காரியங்கள் சபையில சுயநலத்துக்காக பதவிக்காக துணிகரமான காரியங்கள் நடப்பிக்கப்பட்டு சபை வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போன பொழுது அந்த சபையை திரும்பவும் புதுப்பித்து எழுப்பி கட்ட, அந்த புதிய சபையை திரும்ப புதுப்பித்து எழுப்பி கட்ட, பரிசுத்தப்படுத்த, அந்த சபையை திரும்பவும் ஆதி நிலைக்கு உயர்த்துவதற்காக என்னுடைய தேவனாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஆவியிலே தரிசனமாகி மாம்சத்திலே தரிசனமாவேன் என்று எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். காலம் வருகிற பொழுது கர்த்தர் அந்த நாளை குறித்து வைத்திருப்பார். அந்த நாள் வருகிற பொழுது அந்த ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்கு மாம்சத்திலும் தரிசனமாவார். ஹல்லேலூயா! அவன் உனக்கும் தரிசனமாவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆவியிலே கர்த்தர் எனக்கு தரிசனமாகி, நீ இப்படி ஒரு சேனையை எழுப்பு, அந்த சேனை மூலமாக அந்த சேனையை கொண்டு என்ன செய்வேன்? இந்த விழுந்து கிடக்கிற அந்த தாவீதின் கூடாரமாகிய இந்த கடைசி கால திருச்சபையை திரும்பவும் புதுப்பித்து எழுப்பி கட்டுவேன் என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதைத்தான் நான் இந்த 5 ஆண்டுகளாக சிறு கூட்டமாக இருந்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சபைக்கும் எல்லாருக்கும் நான் வணக்கத்தோடு கூட என்ன செய்து கொள்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். நான் என்றைக்கு புதிய சபையில விசுவாசியாக கடந்து வந்தேனோ, என்றைக்கு என்னை திருச்சபையுடைய தலைமை அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் என்னை ஊழியத்துக்கு படித்தார்களோ, அந்த காலங்களில் இருந்து நான் ஒரு உண்மை உள்ள விசுவாசியாகவும் உண்மை உள்ள ஊழியக்காரனாகவும் வள்ளி புள்ளி மாறாமல் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்த உபதேசங்கள், சட்ட திட்டங்கள், நடைமுறைகள், முறைகள் எல்லாவற்றையும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய சேனை எழுப்புவதற்கு முன்னும் எழுப்பப்பட்ட பின்பும் வள்ளி புள்ளி மாறாமல் சரியாக நான் கை கொண்டு வருகிறேன். கை கொண்டு நான் போதிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆமா, இதை நான் தைரியமாக தேவனுடைய சமூகத்திலே அறிவிக்க தேவனால் கிருபை பெற்றிருக்கிறேன். வள்ளி புள்ளி மாத்தினது கிடையாது. எல்லா காலங்களிலும் நான் என்ன செய்திருக்கிறேன்? திருச்சபையுடைய சட்ட திட்டங்களை, உபதேசங்களை, கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படியான சத்திய உபதேசங்களை நான் கை கொள்கிறவனும் அதை உண்மையாக பிரசங்கிக்கிறவனும் நான் என்ன செய்கிறேன்? இருந்திருக்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னப்பா கர்த்தருடைய சேனை என்றால் என்ன விளங்கவில்லையே, அதை விசுவாசிக்க முடியவில்லையே. கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க, விரல் விட்டு எண்ணி விடலாம் போல இருக்கிறது இந்த கூட்டம் என்று பலருக்கு அவிசுவாசம். அதை விசுவாசிக்க அவர்களுக்கு முடியவில்லை. அது என்ன என்று அவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை என்று பல காரியங்கள், பலருடைய மனதினுடைய காரியங்கள் என்னுடைய காதுகளுக்கு வருகிறது. அவர்களுக்கு கொஞ்சம் சில காரியங்களை சொன்னா, ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய சேனை என்பது நான் அடிக்கடி சொல்லுகிறது போல அது சபைதான், அதுதான் புதிய சபை என்று சொல்லுகிறது சரிதான் என்பதை அவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக இந்த முகவரையை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக என் தேவனுக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உன்னத பாட்டுகள் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம், உட்கார்ந்துட்டே வாசிக்கலாம். இது பிரசங்க வாக்கியம் இல்லை.
உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். சூலமத்தியே, நான் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவர் 2 சேனை கூட்டத்திற்கு சமமானவர். அல்லேலூயா. திருச்சபையினுடைய காரியம் என்ன என்பதை இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை தலைமை முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் இதை நமக்கு பகுத்து போதித்திருக்கிறார்கள், விளக்கி தந்திருக்கிறார்கள். அப்படியானால் புதிய சபை 2 சேனைக்கு சமமாக இருக்கிறது. ஒன்று ஊழியர் சேனை, மற்றொன்று விசுவாச சேனை, விசுவாச கூட்டத்தார் என்று சொல்லி நமக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளும் சரியாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு சபையுடைய ஆதி அந்தமான காரியங்கள் எல்லாம் நிறைய தெரியவில்லை. அது ஒரு வருத்தமான காரியம், அது ஒரு பாதிப்பான காரியம். எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆதி காலங்களில் நீண்ட காலங்களாக சுமார் 40-42 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சபையில இருக்கிறோம். அப்படினால் சபையினுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, அதற்குள்ள இருக்கிற புதைந்து கிடக்கிற ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ தெரியாதவர்கள் ஒருவேளை இங்கே இப்படி இளைஞர்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வேத பகுதியினுடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை அறியாமலோ போதிக்கப்படாமலோ இருக்கலாம், அல்ல அறிந்திருக்கலாம். அதை நினைவுபடுத்துகிறது இந்த வேலையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப சபை 2 சேனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்னு ஊழியர் கூட்டம், ஊழியர் சேனை, இன்னொன்று விசுவாச கூட்டம், விசுவாச மக்கள் கூட்டம். அது என்னது? விசுவாச சேனை, விசுவாசிகளின் சேனை என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்கிறார். இது 2 சேர்ந்துதான் புதிய சபை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சேனை என்னன்னா, அது வருங்காலங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை தீவிரமாக நடப்பிக்க போகிற ஊழியர் சேனை, ஊழியர் கூட்டம். ஹல்லேலூயா. அது இந்த காலங்களில் கர்த்தர் மெருகேற்றி அதை தேவனாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அந்த ஊழியர் கூட்டத்தை தேவனாய் கர்த்தர் எடுத்து ஒரு விசேஷித்தமான காரியமாக இந்த கடைசி கால ஊழியத்தில் தேவனாய் கர்த்தர் திருச்சபை உள்ளத்தில் அதை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக அந்த கர்த்தருடைய சேனை என்ற காரியம் தேவனாய் கர்த்தர் எழுதியிருக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய சேனை என்று சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல சபையிலிருந்து தான் கர்த்தருடைய சேனை பிரத்யேகமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் சபையா இருக்கிறது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லாரும் இந்த 10 ஆண்டு காலங்களில் சபையுடைய எல்லா காரியங்களையும், பல காரியங்களையும் இல்ல சில காரியங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள்? சொதப்பிட்டாங்க, விட்டுட்டாங்க, இல்ல கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க, கைக்குள்ளாம விட்டுட்டாங்க. மனுஷனுக்கு பயந்தோ, அரசாங்கத்துக்கு பயந்தோ, இல்ல தவறான ஆலோசனைகளுக்கும் கமிட்டிகளுடைய ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்தா என்ன செய்து விட்டார்கள்? திருச்சபையுடைய சட்ட திட்டங்களில் சில காரியங்களை, பல காரியங்களை அவர்கள் கைக்கொள்ளாமலும் விட்டுவிட்டவர்களாகவும் தப்பான காரியங்களுக்கு சபையில இடம் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தபடினாலே கர்த்தர் அவைகள் எல்லாம் நேர் செய்து சீர் செய்து ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கார்? கர்த்தருடைய சேனையை எழுப்பியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய சேனை என்று சொன்னால் 2 சேனை இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல ஊழியர் சேனை. அது ஹல்லேலூயா. ஊழியர் கூட்டம், வேற ஒண்ணு கிடையாது. அதை பிரத்யேகமாக தேவனாய் கர்த்தர் தமக்கென்று அதை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவனாய் கர்த்தர் சித்தம் கொண்டு அதை ஆசீர்வதிக்கிறான அது காலமாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். விசேஷமாக வருகிற நாட்களில் இந்த கர்த்தருடைய சேனையாகிய இந்த ஊழியர் கூட்டத்தில் இருந்துதான் சபை நடத்துகிற ஊழியர்களும், அதற்கும் அப்பாற்பட்ட ஆவி நிலையில செய்யப்பட வேண்டிய ஊழியர்களும் தேவனாய் கர்த்தரால் என்ன செய்யப்படும்? பகிர்ந்தளிக்கப்படும் என்பதை
நான் சொல்லுகிறேன். அப்ப மொத்தத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இது ஊழியர் கூட்டம். கர்த்தருடைய சேனை என்கிறது ஒரு ஊழியர் கூட்டமாக அது தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சபைக்கு தெளிவாக திட்டமாக நான் தேவனுடைய கிருபையினாலே நான் என்ன செய்கிறேன், அறிவித்துக் கொடுக்கிறேன். அப்ப நான் இந்த சேனை ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியினால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு அன்னைக்கு ஒரு 10-15 பேருக்கு மேல கூடியிருந்தோம். அப்படி கூடி வந்திருந்தால வேலையில நான் என்ன சொன்னேன் தெரியுமா, நீங்க இந்த கர்த்தருடைய சேனையில சேர்ந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான் என்று சொன்னேன். அது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். அவர்களுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய முன் தீர்மானத்தின் படியும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வருகிற நாட்களிலே ஊழியர்களை பகிர்ந்து கொடுப்பார். கர்த்தருடைய சேனையில் இருந்தால் ஊழியக்காரர்கள் எழுப்புவார்கள். சிலருக்கு சபை நடத்துகிற ஊழியர்கள் தேவனாகிய கர்த்தர் கையளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் போதகர், மேய்ப்பர்கள் போன்ற ஊழியர்களை செய்கிறவர்கள் சபை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். சுவிசேஷகர் என்று ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொன்ன வேதத்தில் பார்க்கிற 5 வகையான ஊழியம் இருக்கிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லுகிறது பிரத்யேகமாக ஆவியிலே கலந்து போய் உலகெங்கும் தம்முடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக ஒரு விசேஷித்த ஆவி கிருபை பெற்றவர்களாக இருப்பார்கள். விளங்கிக்கோங்க. தீர்க்கதரிசிகளாக வரலாற்கள் இந்த கர்த்தருடைய சேனையில் வந்து இந்த ஊழியர்களுக்காக முன்கரிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறவர்கள் தீர்க்கதரிசிகளாக அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் சபையை கண்காணிக்கிற ஊழியம் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா! சிலரை கர்த்தர் அப்போஸ்தலராக தெரிந்து கொள்வார். இந்த கர்த்தருடைய சேனையிலிருந்து அவர்கள் சபையை கட்டுவார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் கர்த்தர் சித்தமானபடி திரளான அப்போஸ்தலர்கள் இந்த கடைசி கால நேரம் இந்த ஊழியத்துக்கு வந்து தேவனால் வருகிற நாட்களில் கர்த்தருடைய சேனையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்படி எழுப்புகிற பொழுது அவர்கள் அந்தந்த நாட்டில் அந்தந்த இடங்களிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை அப்போஸ்தலராக எழுப்புவார். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி திருச்சபையின் காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கையெழுத்து சேவை காரியங்களையும் அவர்களுக்கு விளங்க சொல்லி அவர்கள் சபையை, கர்த்தருடைய சபையை எங்கும் கட்டுகிறவர்களாக அவர்கள் சபையை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். என்னிடத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஒரே இடத்தில் குவிந்து கிடந்தான அதிகாரம் இனி இந்த கர்த்தருடைய சேனை காலங்களில் வரும் நாட்களில் அது என்ன செய்யப்படும், எல்லாருக்கும் அநேகருக்கு அது பகிரப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரே இடத்தில் குவிந்து கிடந்த அதிகாரம் இனி பரவலாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். காலம் வருகிற பொழுது தகுதி உள்ளவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நானும் சேர்ந்து அதை நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். அதுக்கு அவர்களும் பக்குவப்படணும், தகுதி போடணும்ல, அப்பதான் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் சொல்வார். ஆனபடியால் கர்த்தருடைய சேனை என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது திருச்சபையாக தான் இருக்கிறது. அது திருச்சபையில் இருந்து எழுப்பி இருக்கிறது. அது வருங்காலங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை கண்டு விசுவாச அதில் சேர்ந்து கொள்கிறான தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு பிரத்யேகமான கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலும் காரியமாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு விளங்க சொல்ல வேண்டியது கடமை. நீங்களும் தேவ சமூகத்தில் இப்படிலாம் இந்த சாலமோனையா சொல்றாரு, ஆனால் கூட கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, விசுவாசிக்க முடியல அப்படின்னா, விசுவாசிக்க முடியலன்னா ஒன்றும் பாவம் இல்லை. அதை நீங்கள் தேவனத்தில் கேட்டீங்கன்னா அவரு சொல்றது சரிதாங்கிறத உங்களுக்கு எந்த வகையிலாக என்ன செய்வார், வெளிப்படுத்துவார், காண்பிப்பார், பேசுவார். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது நலமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி இந்த 5 வகையான ஊழியத்தை தாண்டி கர்த்தர் எனக்கிட்ட திட்டமாக பேசியிருக்கிறாரு. ஆவியில கடைசி நாட்களில் திருச்சபைக்கு பாதுகாவலர்களாக அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாக அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 வகையான ஊழியத்தை போக கடைசி நேரங்களில்
அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நெருங்க நெருங்க இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கும் விசேஷமாக சத்திய சபையாக புதிய சபைக்கும் பெரிய நெருக்கடிகள் என்ன செய்ய உண்டாகும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே இந்த சேனைகள் இந்த 5 வகையான ஊழியத்துக்கென்று பிரிக்கப்பட்டதுமாக மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா, எல்லாரும் ஊழியக்காரன் சொன்னது அர்த்தம் கர்த்தர் எனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர்கள் திருச்சபைக்கு காவலர்களாக இருந்து பாதுகாவலர்களாக இருந்து திருச்சபையை தற்காக்கும்படியான தேவ ஜனங்களை தற்காக்கும்படியான சபைகளை ஆலயங்களை தற்காக்கும்படியான ஒரு ஆவிக்குரிய ராணுவ கூட்டமாக ஊழியக்கார கூட்டமாக அவை இந்த 5 ஊழியர்களை காட்டு மகா வல்லமையான காரியத்தை தேவாவினால் நடப்பிக்கும்படியாக கர்த்தர் இந்த சேனைக்குள்ள அவர்களை வைத்திருக்கிறார். அது யாருக்கு அந்த பங்கு கிடைக்குன்னு காலங்களில் கர்த்தருக்கு தான் தெரியும். எனக்கு கூட தெரியணுங்கிற அவசியம் இல்லை, தெரிய வேண்டிய காரியம் இல்லை. அல்லேலூயா. இப்ப விளங்கிக்கோங்க எதற்காக கர்த்தருடைய சேனை. கர்த்தருடைய சேனை என்பது ஊழியர் கூட்டம். வருங்காலத்தில் பெரிய ஊழியர் கூட்டமாக ஊழியர் சேனையாக இருக்கும். அது சபைதான். சபையிலிருந்து தான் கர்த்தர் இதற்கு ஒரு சரியான ஒரு காரியங்களை கர்த்தர் இந்த கடைசி நேரங்களில் தேவையா இருக்கிறபடினால பரிசுத்த தலைமை ஐயா சொன்னது போல வரை நாட்களில் கர்த்தருடைய சபையானது புதிய சபையானது சேனையாக எழும்பும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவசியம் வந்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. சபையின் சத்தியத்தையும் அது பாதுகாவலாக இருக்கிறது. சபைக்கும் ஜனங்களுக்கும் அது வருங்காலங்களில் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு திட்டமாய் சொல்லியிருக்கிறபடினால இதுதான் கர்த்தருடைய சேனை என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த காலங்களில் சொல்லிக் கொடுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு விசுவாசிக்க முடியலையா? சிலர் என்ன நினைக்காங்க, 4-3 பேர் தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால அவங்களால விசுவாசிக்க முடியல. ஹல்லேலூயா. அதான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, காணாம எப்படி விசுவாசிப்பீங்க? விசுவாசிக்க முடியலையா? ஏற்றுக்கொள்ள முடியலையா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க உங்களுடைய மனதை நிர்மலமாக்கி அங்கே உங்களுடைய சுய எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு, கற்பனைகளுக்கு, யோசனைகளுக்கு இல்ல மனிதர்களுடைய காரியங்கள், வாயில் வார்த்தைகள் காதுக்குள்ளேயும் மனசுக்குள்ள போறதுக்கு இடத்தை அடைச்சிட்டு எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு, ஆண்டவர் தவறான பணிகளை நம்மளை நடத்த மாட்டாரு. இப்படி ஒரு காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அவசியமான காலங்களில் கர்த்தருடைய சேனை என்கிற காரியங்களை குறித்து பேசுகிற பொழுது இந்த சாலமோன் ஊழியர் ஐயா திட்டமா, தீர்க்கமா, தைரியமா பேசுறாரு. இது மாம்சத்தில் சொன்ன மாதிரி இல்லைன்னு கொஞ்சமாவது ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனிடத்தில் போய் கேளுங்க. அவர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். உறுதிப்படுத்தினால், உங்களோட கூட பேசினால், வேறு எதுக்கும் நீங்கள் அஞ்சாதபடி, சிறு கூட்டமாக இருக்கிறது என்று அஞ்சாதபடி வாருங்கள், எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய இந்த ஆண்டு விழா நாளில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நமக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தர் வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானபடி தியானிப்பதற்கு இறைவனாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் கூட துணையும் இறக்கமும் செய்வாராக. எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை தேவனாய் கர்த்தர் இந்த ஆண்டு விழா நாளில், இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டு விழா ஆராதனையாக நமக்கு சேர்த்து இனிப்பாக்கி தந்திருக்கிற இந்த நாளில் அதை தேவனாய் கர்த்தர் நமக்கு பிரசங்க வாக்கியமாக தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கூட உதவி செய்வாராக. வாசிக்கலாம். எபிரேயர் 12:28 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளை தேவ ஆவியானவருடைய நடத்தல்படி நாம் தியானிப்பதற்கு
இறைவனாகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் பாராட்டுவாராக. எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்வோம். தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்யணும். அப்பதான் அதற்கு பிரியம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எனக்கு பிரசங்க வாக்கியமாக தருகிறதுக்கு முன்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நாள் நான் தேவ காரியங்களை எனக்குள்ளாக நான் அசை போட்டு கொண்டிருக்கிற பொழுது, தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆதியில பூமியில தேவனுக்கு மகிமையாக தேவனுக்கு பிரியமான பயத்தோடு பக்தியோடு கூடிய ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்ததாம். அதை சாத்தான் என்ன செய்து போட்டானா, காலத்திலே அவன் என்ன செய்து போட்டான், கெடுத்து போட்டான் என்றும். அப்படி சாத்தான் அந்த பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு மகிமையாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை நடந்து கொண்டு இருந்த அந்த ஆராதனையை திரும்பவும் இந்த பூமியில உண்டாக்கும்படியாக, எழுப்பும்படியாக, அது நடக்கும்படியாக நான் கடைசி நாட்களில் புதிய சபையை தெரிந்து கொண்டேன். தலைவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அங்கேயும் சாத்தான் உள்ளே புகுந்து அதை குலைத்து போட்டான். குறை உண்டாகிவிட்டது. இந்த குறைவையெல்லாம் மாற்றி திரும்பவும் ஆதியிலே பூமியிலே தேவனுக்கு பிரியமான ஆராதனை, தேவனுக்கு பயபக்தியான, தேவனுக்கு மகிமையான, எனக்கு மகிமையான ஆராதனை நடந்தது போல திரும்பவும் விழுந்து கிடக்கிறதான, குறைவுபட்டு கிடக்கிறதான இந்த புதிய சபையில திரும்பவும் அந்த மகிமையுள்ள ஆராதனை, பயபக்தியான ஆராதனை, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக நான் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறேன். உன்னையும் நான் முன்வைத்திருக்கிறேன், முதன்மையாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவைகளையே இந்த நாளில் பிரசங்க வாக்கியமாக கர்த்தர் தந்திருக்கிறவனுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதனாக இருந்தான். அவன் ஆராதனை செய்யும்படியாகவே பிரத்யேகமாக தேவனால் உருவாக்கப்பட்டவனாக இருந்தான், சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனிடத்தில் அநியாயம் காணப்படுகிற வரைக்கும் அவன் தேவனுக்கு செய்த ஆராதனை, அவனோடு கூட இருந்ததான தூதர்கள் செய்ததான, அந்த பூமியில இருந்து செய்ததான அந்த ஆராதனை மிகுந்த தேவனுக்கு மகிமையும் பிரியமான ஆராதனை, பயபக்தியோடு கூடிய ஆராதனையா இருந்தது. அதுக்காக அவன் உடம்புல பலவிதமான வாத்திய கருவிகள் எல்லாம் அவனுடைய சிஸ்டிப்ல அவனுக்கிட்ட இருந்துச்சுன்னா, அவன் கையை அசைத்தானால பலவிதமான கீத வாத்தியங்களும் காரியங்களும் அங்கே இசைகளும் அங்கே உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை குறித்து பேசி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருந்திருக்க. அப்படி இருந்தவன் அந்த ஆராதனைக்குரியவருக்கு ஆராதனை எதுக்கு? நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நமக்கு கனவு வேணும், ஆராதனை செய்யணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சமமா நான் வருவேன்னு அவன் வடபுறத்தில் இருக்கிற தேவனுடைய பருவத்துக்கு நான் எழுந்தறிவு போவேன் அப்படின்னு சொன்ன பொழுது கர்த்தர் அவனை தள்ளி போட்டான். அவன் தான் சாத்தானாக போய்விட்டான். ஹல்லேலூயா, பிசாசாயிட்டான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனை இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில என்ன செய்யப்பட வேண்டும்? நடப்பிக்கப்பட வேண்டும். சாத்தான் நாள் கெடுக்கப்பட்டு போன அந்த ஆராதனை திரும்பவும் புதிய சபையில குறைபட்டிருக்கிறான். புதிய சபையில திரும்பவும் சரியாக என்ன செய்யப்பட வேண்டும்? அது திரும்பவும் கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அப்போ அந்த வார்த்தையை திரும்ப நீங்க இப்போ வாசித்து பாருங்க. எபிரேயர் 12:28 திரும்ப வாசித்து பாருங்க. வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவுள். கிருபையை பற்றிக்கொள்ள கடவுள்னு சொல்லுங்க. அப்படியானால் அந்த கிருபை என்ன தெரியுமா?
சபை குறைபட்ட பொழுது அந்த குறைவை நீக்கி ஆதியில் பூமியில் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை நடந்தது போல ஒரு மகிமை உள்ள பயமும் பக்தி பரிசுத்தமான ஒரு ஆராதனை செய்வதற்காக கர்த்தர் திருச்சபையிலிருந்து தெரிந்து கொண்டு எழுப்பின கர்த்தருடைய சேனை தான் அது என்று சொல்லி ஆவியானவர் இந்த செய்தி எடுக்கிற பொழுது என்னோடு கூட இடைப்பட்டவைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சேனையை சபையாக புதிய சபையாக இருக்கிறதான பரிசுத்தமுள்ள கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தமுள்ள பயபக்தியான ஒரு ஆராதனை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறதான அந்த சேனையை பற்றி கொள்ளுங்க, அந்த சேனையோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கேட்கிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறவைக்காக நான் தேவனாய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தலைமையும் மரண வரைக்கும் பயமும் பக்தியும் உள்ள ஒரு ஆராதனை செய்யப்பட்டது கர்த்தருடைய சபையில என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இங்கேயும் சாத்தா உள்ள புகுந்து என்ன செஞ்சுட்டான், அதை கெடுத்து போட்டான், குலைத்து போட்டான் என்பதை தேவ ஜனங்களும் உண்மை உள்ள ஊழியக்காரர்களும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பழைய மாதிரி சபை இல்லை, புதிய சபை இல்லை, ஆராதனைகள் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவியிலே தெரியும், அனுபவத்திலே தெரியும். உல்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க உல்டா பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு வகையில கர்த்தரை விட்டுட்டாங்க, சபையை விட்டுட்டாங்க, சபையுடைய சட்டத்திட்டங்களை விட்டுட்டாங்க, உபதேசங்களை விட்டுட்டாங்க, பயத்தை விட்டுட்டாங்க, பக்தியை விட்டுட்டாங்க. எந்த கூட்டமா இருந்தாலும், பெரிய கூட்டமா இருந்தாலும், சின்ன கூட்டமா இருந்தாலும் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் எல்லாம் இப்ப உண்டாயிருக்கிறது. அரசியல் தான் அதை பார்க்க முடியும். எதிர்ப்புதிர்மா இருப்பாங்க, எந்த கொள்கையும் இருக்காது. ஆனா தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய கட்சிக்கு ஏதாவது பங்கு வழங்குறதுக்காக, ஜெயிக்கணுங்கிறதுக்காக, இல்ல ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக கொள்கையெல்லாம் ஒண்ணு இருக்காது. என்ன செய்வாங்க, அதுக்கு அந்த நேரத்தில் சேர்ந்துக்கிடுவாங்க. அதுக்கு பேர் சந்தர்ப்பவாத கூட்டணி. இப்படி சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்கு, கொள்கை இல்லாத கூட்டணி இருக்கு, கொள்கையை வித்து போட்ட கூட்டணி இருக்கு, கொள்கையை அடமான வைத்த கூட்டணி இருக்கு, கூட்டங்கள் இருக்கு. புதிய சில சபையிலிருந்து கற்றுக்கொண்ட உபதேசங்கள், சட்ட சிட்டங்கள், சத்தியங்கள், நடைமுறைகள், முறைமைகள் இவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர்களும் அதிலே உண்மையா இல்லாதபடி பல காரியங்கள்ல, சில காரியங்கள், அநேக காரியங்கள், எதிராக ஒரு காரியங்கள்ல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதுபடி நடக்க தவறிட்டாங்க. அப்ப அது எப்படி கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க முடியும்? ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, சின்ன கூட்டமா தான் இருக்கிறாங்க. இவருதான் அப்படி இப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுகிற நாங்கள் கர்த்தருடைய சேனை என்கிறான இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற நாங்கள் தலைமையா இருந்து 10 வருடங்கள் முடிந்து 11 வருடங்களாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் வள்ளி புள்ளி நாங்க மாறாமல் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு பயந்து பக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறோம், சபையை நடத்துகிறோம். அதற்காக நான் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க பாப்பா, நீங்க இந்த காரியத்தில் தவறிட்டீங்க, ஏற்கனவே நீங்க கற்று நிச்சயத்து வைத்திருக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள்ல நீங்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க பாப்பா. அது உங்களால் கூடாது. நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக கை கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமான பயத்தோடு பக்தியோடு கூட ஆராதனை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்பட்டா, பயப்படுறவங்கள்ட்ட அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பக்தியும் சேர்ந்துருக்கோம். நிறைய காரியங்கள்ல எனக்கு திருச்சபையின் ஊழியக்காரர்களும் தேவஜனங்கள் சொல்லிக்கிறார்களும் பக்தியும் தொலைச்சிட்டாங்க, பக்தியிலும் குறைஞ்சு போயிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்பட பயமும் குறைஞ்சு போச்சு. அதை என்னால் குறிப்பாக சொல்ல முடியும். இங்க சொன்னோம்னா நல்லா இருக்காது. என்னையா அப்படி போயிட்டு வந்து என்கிட்ட தனியா காருங்க, தனியா வாங்க, உங்ககிட்டயும் ஒவ்வொருவரையும் எந்த காரியத்துல மீறுதலுக்கு உட்பட்டீர்கள் என்று எப்படி எப்படின்னு நான் சொல்ல முடியும். பயமும் இல்ல, பக்தி இல்லாம திருச்சபைக்குள்ளே போயிட்டு, ஆனா திருச்சபை இரண்டவா
அதை சீர்படுத்தி நேர்படுத்தி புதுப்பித்து அதை திரும்பவும் ஆதி நிலைக்கு கொண்டு போக வேண்டும் அல்லவா? ஆதி நடந்தது போல பயபக்தியான ஒரு ஆராதனை நடக்க வேண்டும் அல்லவா? அதுக்காக கர்த்தர் தாமே சேனை எழுப்பியிருக்கிறார். சேனை கூட்டத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயபக்தியோடு கூடிய ஒரு ஆராதனை நடக்கிறது. பயம் இல்லைன்னா பக்தியும் சரியா இருக்காது. அதான் பயபக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 31:42 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே யாக்கோபு இப்படி சொன்னார் என்று சொல்லி வேத புத்தகத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31:42 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் ஆமா, இறைவன் பயபக்திக்குரியவர். அவரை பயபக்தியோடு கூட சொல்லுது. பயமும் இருக்கணும். நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோம்னா பயமும் இருக்கணும், பக்தி இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ சபைகள், சங்கங்கள், ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், தேவஜனங்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் இருக்கிறாங்க. அவர்கள் கூடி வருகிற இடத்துல கர்த்தரை குறித்த பயமும் கிடையாது. கர்த்தரை குறித்து கர்த்தரிடத்துல ஒரு மெய்யான ஒரு சரியான பக்தி அவங்களுக்கு கிடையாது. கர்த்தரை பத்தி சரியான அறிவு, வேதத்தை பத்தி சரியான அறிவு, தேவ காரியங்களுக்கு பொறுத்து சரியான அறிவு ஒரு மனிதனுக்கு முதல்ல உண்டானாதான் அந்த தேவன் மேல ஒரு பயபக்தி உண்டாகும். விளங்குதா? ஒரு தேவன் மேல நமக்கு ஒரு பயம் வரணும், ஒரு பக்தி வரணும். அப்படின்னா அந்த தேவனை குறித்து, அந்த தேவன் எழுதி கொடுத்த வேதாகமத்தை குறித்து ஒரு சரியான ஒரு தெய்வீக அறிவு ஒரு மனுஷனுக்கு உண்டானாதான் பயமும் பக்தியும் வரும். முதல்ல பயம் வரும், பயத்தோடு சேர்ந்து பக்தி வரும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு மனிதர்கள் தங்களை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏசுன்னு சொன்னாலும் அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். ஆனபடினார்களே மனிதர்களுக்கு பின்னால்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. தேவனை குறித்து அறிவில்லை, தேவனை குறித்து சரியான அறிவு இல்லாதபடினால பயம் இல்லை, பக்தியும் இல்லை. நம்முடைய சபையில் இருந்தது. ஐயா மரணத்துக்கு பிற்பாடு சாத்தானுக்கு பெரியவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் தங்களுடைய சுய காரியங்களினால் தூண்டப்பட்டு அவனுக்கு வாசலை திறந்து வச்சதுனால அவங்கள தள்ளிக்கிட்டு உள்ள வந்துட்டான். அதனால பயபக்தியாக இருந்த கர்த்தருடைய சபை, பயபக்தியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்த சபை நிறைய காரியங்களை தொலைச்சிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது கர்த்தருடைய சபை அதை திரும்ப நேர்ச்சியும் சேர்த்தியவும் கர்த்தருடைய சேனை எழுப்பப்பட்டிருக்கிறது. நாங்க தைரியமாக சபைக்கு சொல்லுகிறோம், என்கிட்ட வாங்க கேளுங்க. எப்படி நாங்கள் அந்த பயபக்தியை தொலைத்து விட்டோம், அந்த பயபக்தியான ஆராதனையை தொலைத்து விட்டோம். எப்படி நீர் சொல்லுகிறீர்? நீர் என்ன அப்படி பயபக்தியோடு கூட ஆராதனை செய்கிறீர்? உங்களுடைய ஆராதனை பயமும் பக்தியும் இருக்கிறது. விதிமீறல்கள் இல்லை. சட்டத்திட்டங்கள், வேதத்தின்படியான சட்டத்திட்டங்கள், திருச்சபை சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள், முறைமைகள் எல்லாம் உறுதியாக கை கொள்ளப்படுகிறது. தேவனுக்கு மகிமையுள்ள ஒரு ஆராதனை செய்கிறேன் என்று சொல்கிறேன். எப்படி சொல்லி அங்கிட்ட வந்து தனியா வந்து கேளுங்க. இல்லைன்னா பெரிய ஆளுக்குன்னு சொல்றீங்களா? ஒரு பொது மேடை போடுங்க, நான் வரேன். ஹல்லேலூயா. ஒரு பொது மேடை போடுங்க, ஜனங்களை கூட்டுங்க. இந்த 10 வருஷங்கள்ல நாங்க என்ன தப்பு பண்ணோம், அறிஞ்சு தெரிந்த காரியங்கள்ல என்ன குறை வச்ச ஆண்டவருக்கு சபைக்கு நாங்க செய்கிற ஆராதனை பயபக்தி உள்ள ஆராதனை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க. அது இல்லைங்கிறதையும் கர்த்தருடைய சேனை தான் சபையா இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் இப்போ சபையா அங்கீகரித்திருக்கிறாரு. உங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கல. ஏன் பெரிய கூட்டமா இருந்தோன்னு கர்த்தர் உங்க கூட இருக்கான்னு அர்த்தமா? சின்ன கூட்டமா இருந்தோன்னு கர்த்தர் இல்லைன்னு அர்த்தமா? இருக்காருங்கிறத நாங்க காண்பிக்கிறோம். எங்களால் தைரியமாக இப்படி சொல்ல முடிகிறது. நீங்க சொல்லுங்க பாப்பா. எங்களதான் கர்த்தர் தகவல் மரணத்துக்கு பிறகு சபையை சத்தியத்தை பாதுகாத்து சபையில தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக, ஊழியங்களை செய்யும்படியாகவும், பயபக்தியாக கர்த்தரை தொழுது கொள்ள முடியாகவும் என் தேவனாய கர்த்தர் எங்களை தான் தெரிந்து கொண்டாரு. எங்களுக்கு தான் சொன்னாரு. சொல்லுங்க, நான் சொல்றேன். சின்னதா இருக்கு அப்படின்னு அதை குறித்து தப்பறையான காரியங்களை துணிகரமா பேசாதீங்க. அதுக்கு ஒரு ஆக்கினையும் தண்டனையும் வாங்கி கட்டிக்கிடாதீங்க.
அப்போ ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். பயபக்திக்குரியவருக்கு பயபக்தி உள்ள பயத்தோடும் பக்தியோடும் நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். சரிதானா? சங்கீதம் 5:7 கூட பாருங்க. பயமும் இருக்கணும், தேவனை குறித்த பயமும் இருக்கணும். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சபையில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களுக்கு தேவனை குறித்த சரியான பயம் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அதான் பயபக்தி. ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 5:7 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியோடு என்ன சொல்றது பணிந்து கொள்வேன்னு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. பயபக்தியோடு பணிந்து கொள்வேன்னு சொல்லப்படுது. அவருடைய ஆலயமே பரிசுத்த ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்தம் இல்லாம வந்து கர்த்தருக்கு நீங்க ஆராதனை செய்வீங்க அப்படி சொன்னா, விசேஷமா பரிசுத்த ஆராதனை செய்வீங்கன்னு சொன்னா நீங்க பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப பாவத்தோடு ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளோ தேவ சமூகத்துல பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சபையில கூடி வந்து கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது, தொழுகை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த பகுதியில நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. பாவத்தோடு வந்து உட்கார்ந்து ஆராதனை செய்யக்கூடாது. அது விசேஷமா ஊழியக்காரன் பாவம் செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாது, தொழுகை ஏறெடுக்க கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? பாவம் செய்யாம பாவத்துக்கு விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா! இதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவம் இல்லாமல் ஆராதிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுடைய ஜனங்களே, கேட்கிறவர்களே, என்ன பயம் என்றால் என்ன அப்படின்னு குறிச்சு முக்கியமானது இது. சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். அதற்கு தான் நம்முடைய திருச்சபையில தேவனாய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எல்லா காரியங்களுக்கும் ஒழுங்குகளை வைத்திருக்கிறார், ஆராதனைகளை முறைமைகளை வைத்திருக்கிறார். நம்முடைய சபையில வாரம் திருப்பந்தி அனுஷ்டிக்கிறோம் தானே, கர்த்தருடைய பந்தி அனுஷ்டிக்கிறோம் தானே. மற்ற எந்த சபையிலும் இந்த ஒழுங்கு கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய திருச்சபையிலே, அது அவருடைய திருச்சபையா இருக்கிறதுனால விட்டு போன, இல்லாத, தெரியாத, அல்ல தெரிஞ்சும் தேவ சமூகத்தில் அதை தைரியமா நடைமுறைப்படுத்துறதுக்கு பலன் இல்லாத சபையிலையும் சபையோட ஊழியக்காரர்களில் இல்லாத காரியங்கள் எல்லாம் இது அவருடைய திருச்சபையாக, புதிய எருசலேம் சபை அவருடைய திருச்சபையாக இருக்கிறபடினாலே எல்லாத்தையும் தேவனாய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஒழுங்கு கிரமமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ கர்த்தருடைய திருப்பந்தி பரிசுத்த நாளில் நடக்கிறது, பரிசுத்த ஆராதனை நடக்கிறது என்று சொன்னால் பயத்தோடு பக்தியோடு அதை அனுசரிக்கணும். அப்ப பாவத்தோடு அனுசரிச்சா அது பாவமாயிரும், அது பெரிய பாவமாயிரும். அதெல்லாம் தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? திருச்சபையில ஒரு நடைமுறை வச்சிருக்கிறார். சனிக்கிழமை உபவாச ஆராதனை வச்சிருக்கிறார் சாயங்கால வேளையில. அப்படி உபவாச ஆராதனையை தேவனாய கர்த்தர் வச்சு என்ன செய்யறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது அந்த நாட்களில் தேவனுடைய சனங்கள் கூடி வந்து முழுகினவர் கால்களை கழுவ வேண்டியதா இருக்குன்னு சொல்ல போல சின்ன சின்ன குறைகள் இருக்கும். பதறி பாவம் பொய் சொல்லியிருப்போம், கோபப்பட்டிருப்போம், ஒருத்தட்ட ஏதாவது அந்த வாரத்தின் நாட்கள்ல ஒரு சமாதான குறைச்சல் உண்டாயிருக்கும். அந்த இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிட்டு பயத்தோட ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு சித்தம் பிரியமான காரியமா இருந்ததுனால அப்படி வச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை சின்ன சின்ன குறைவுகள் எல்லாம் அறிக்கை செய்யறோம். அறிக்கை செய்யறது மாத்திரம் இல்ல, ஒருவருக்கு நமக்கும் ஒரு சரியான ஒரு சமாதானம் இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு சரியான சமாதானம் இல்லை ஊழியக்காரருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம் இல்லைன்னா அதை பாவரிக்க செய்யறது மாத்திரமல்ல, சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு கை கொடுத்து ஒப்புரவாகி மறுநாள் திருப்பந்தி வேலையில வெளியே போகிற பொழுது ஒப்புரவானவர் ஒருவருக்கு ஒரு கால்களை கழுவி வந்து தேவனுக்கு பயந்து பிரியமில்லாத காரியங்களை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறக்கூடாது. அப்படி பங்கு பெற்ற சாவுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவையெல்லாம் விளக்கி பார்ப்பதற்கு சமயம் இல்லை. பாத்தீங்களா? கர்த்தருடைய சபையில கர்த்தர் எவ்வளவு சரியான
காரியங்களை தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார் சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. இது வேற எந்த சபையிலும் கிடையாது. உலகம் முழுவதும் எங்க வேணாலும் போய் பாருங்க, வேற எந்த ஒரு சபையிலும் இந்த உலகம் கிடையாது. ஒருவர் காலம் ஒரு களி வந்து பந்தியில பங்கு பெறணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39:9 வாசித்து பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் துணிகரமான பாவங்களை செய்ய மாட்டாங்க, துணிஞ்சு உபச்சாரம் செய்ய மாட்டாங்க, கள்ளு குடிக்க மாட்டாங்க, பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்க, 24 மணி நேரமும் சோசியல் மீடியால நேரங்களை செலவழிக்க மாட்டாங்க, ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க, வேலை வாசிக்காம இருக்க மாட்டாங்க, இல்ல டிவியில கண்ட கழுதையை பார்க்க மாட்டாங்க. விசேஷமாக பெண் மக்கள் சகோதரிகள் நேரங்களை எல்லாம் இந்த சீரியல் பார்க்கறது இல்ல, இந்த தொடர் நாடகம் பார்க்கறது இல்ல, தங்கள் நேரங்கள் எல்லாம் சாம்பலாக்க மாட்டாங்க, தங்களுடைய ஜீவத்தை தொலைக்க மாட்டாங்க, அதுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க, அதுக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. ஆண்களும் இந்த செல்லுல நோண்டி நோண்டி நேரத்தை காரியங்களை சாம்பலாக்கி அதில் பார்க்கக்கூடாத காரியத்தெல்லாம் பார்த்து அசுத்தமாக தங்களுடைய இதயத்தை மாற்ற மாட்டாங்க. அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஹல்லேலூயா. தாவீதுமா சரமான தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக்கும், தேவனுடைய ஆலயமாக்கும். அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். அது பரிசுத்தமா பயத்தோடு கூட காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது தானே. வாசிங்க ஆதியாகமம் 39:9 வாசிங்க. இந்த வீட்டில் இன்னும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில் பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினாலே ஒன்ன தவிர வேற ஒன்னையும் விலக்கி வைக்கல. ஆமா இப்படி இருக்க எத்தபடி பொல்லாப்புக்கு உடன்பட்டு விரோதமாய் அவன் பாவம் செய்கிறதுனா யாருக்கு விரோதமாக செஞ்சாருன்னா தேவனுக்கு விரோதமாக செய்கிறது. அப்போ பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எந்த சபை, எந்த உலக சபையில இவ்வளவு இப்படி பயந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாங்க, ஜனங்களை கண்காணிக்கிறாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ திருச்சபையிலே இப்போ அது ரொம்ப கேள்விக்குறியாயிட்டு, தலைமுறை மரணத்துக்கு பிற்பாடு விசேஷமாக சத்தியத்தின்படி நடக்காது கூட இல்லை, கற்றுக்கொண்டு நிச்சயத்துக்கொண்டு காரியங்களில் நடக்காது மாத்திரமல்ல, அது மீறினது மாத்திரமல்ல, ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள், இயலாத பாவம் செய்கிறார்கள். சபைகளில் இது ரொம்ப இப்போ பெருகிவிட்டது. குடிச்சிட்டு வந்தால் இன்னைக்கு உனக்கு திருவந்து கிடையாது, அடுத்த வாரம் நீ திருவந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த வாரம் குடிச்சின்னா அன்னைக்கு வேணா கிடையாது, அதுக்கடுத்த வாரம் எடுத்துக்கலாம். இது என்னையா இது? விபச்சாரம் பண்ணால் அறிக்கை செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து விட்டு விடணும்னு தான் வேதம் சொல்லுது. விட்டு விட்டவனை அவனை கண்டிச்சு சரி பண்ணி, ரகசியமா தட்டி கொட்டி சரி பண்ணி, அந்த ஆட்களை பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்தி, பரிசுத்தத்தில் நிலைநிறுத்தி அவங்கள கர்த்தருடைய காரியங்களில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அவன் நிறைய காணிக்கை தரான், வசதியான ஆள், அவனை ரொம்ப கண்டிப்பாக காத்த முறுக்கணும்னா, பாவம் செய்யறான்னு காத்த முறுக்கணும்னா அவன் கோச்சிட்டு போயிடுவான். வருமானம் போச்சு அப்படியா, இல்லைன்னா கூட்டம் போயிடும், நம்மளும் சின்ன கூட்டம் ஆயிடுவோம். கண்டிப்பாக பிடிச்சோம்னா சின்ன கூட்டம் ஆயிடுவோம். அப்படிங்கிறதுக்காகவா கர்த்தர் எனக்கு சொன்னார் 2 கூட வர்றதுக்கு முன்பாக ஒரு நாளில் கர்த்தர் எனக்கு சொன்னார். வருஷ ஆராதனையில் வருஷப்பிறப்பு ஆராதனையில் கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த டிவியில் சீரியல் பார்க்குறது, இப்படிப்பட்ட காரியங்கள் மிகவும் சபைக்குள்ளே பெருகி இருக்கிறது. விசேஷமாக பெண் மக்கள் இதில் ரொம்ப அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனபடினாலே இப்படிப்பட்டவர்களை நீ எச்சரிக்க வேண்டும். அவர் எச்சரித்து கேட்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருவிருந்து கொடுக்கக்கூடாது, சாட்சியை நிப்பாட்டுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியே நிப்பாட்டி இருக்கிறேன். வீஞ்சிக்கிட்டு போனாங்க, போட்டுன்னு விட்டுட்டேன். போனவங்கள இவங்க வெளிச்சபைக்காரன் சேர்த்துக்கிட்டா பரவாயில்ல. ஏன்னா வெளிச்சபையில் எது பாவம் புண்ணியம்னு ஜனங்களுக்கு
பகுத்து போதிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எது பாவம் புண்ணியன்னே தெரியாது. சில சபை மக்கள்லாம் இருக்கிறாங்க, வெளி சபைக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம்னு சொன்னா என்ன செய்றாங்க, நாங்க இந்த பகுதியில பாக்குறோம். ஒரு 10 பாட்டு கிறிஸ்தவ பாட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் டண்டனக்கா பாட்டு போடுவாங்க. டண்டனக்கா பாட்டுன்னா சினிமா பாட்டு போடுவாங்க, மோசமான பாட்டுலாம் போடுவாங்க. அது அப்படினால சினிமா பார்க்கறது பாவம்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. செவிக்கணும் அது முக்கியம்னு கூட சொல்லிக் கொடுக்கப்படல. அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய காரியங்களை அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனால் நமக்கு அப்படியா சொல்லிக் கொடுத்தாங்க தானே, தெரியும் தானே. நீங்க ஸ்ட்ரிக்டா உங்க சபையை அப்படியே பார்ப்போம். 100 பேர் இருக்கிறத 10 பேர் மிஞ்சுறது கஷ்டமான காரியம். அப்போ அவன் பாவத்தில் இருக்கான்னு தெரியும். சோசியல் மீடியாவில் அவன் கெட்டு போனான்னு தெரியும். சீரியல் பார்க்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மூச்சு விட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, தப்புனே சொல்ல மாட்டாங்க. நானும் எல்லார் பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தேவ சமூகத்தில் ஒருவரும் இது பாவம் என்று சொல்லவே இல்லை. பாவமா இல்லையா சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களே சீரியல் பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்கன்னு அப்பப்போ எனக்கு செய்தி வருது. அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியல. அது உண்மைதாங்கிறதும் தெரியுது ஒரு பக்கத்தில். அப்படி இவர் எப்படி அவருக்கு சொல்லுவார்? எப்படி சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு கண்டித்து திருவிருந்தையை நிப்பாட்டினவங்க பக்கத்தில் இருக்கிற இதே புதிய சில சபைக்கு கிளக்கி போயிருக்காங்க. இங்கேருந்து ஒரு வார்த்தை கேட்கல, கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க ஊழியம் எப்படி இருக்கும்? அதான் நீங்களாம் கர்த்தருக்கு பிரியமான பயத்தோடு பக்தியோடு கூட ஆராதனை செய்யலை. நீங்களும் பயபக்தியா இல்லை. ஜனங்களை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கம், பயம் இருக்கிறோம். போயிட்டு விட்டான்னா நம்ம எப்படி பிழைக்கிறது? கூட்டம் இருந்தால் தானே நமக்கு ஒரு கன மரியாதை. இங்கே கன மரியாதை கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை. ஒவ்வொரு ஊழியக்காரராக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்கட்டும், என்ன நிலைமையில இருக்காருன்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் நவுட்டு ஆண்டவருக்கு வெளியிறக்கமாக இருக்குது. மேலே இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கனை இங்கேயே வேணும், கர்த்தரிடத்தில் வேணும். தைரியமாக இந்த மாதிரி சொல்லுங்களேன் பார்ப்போம். போனவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சீர்பட்டு திரும்பவும் இந்த நல்ல கிருபை உள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை திரும்பி வரட்டும்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவங்களுக்காக நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன பாவமாக இருந்தாலும் அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை களைஞ்சிட்டு பாவரிக்கை செய்து சரி செய்யணுங்கிறதுக்கு எல்லா மறுமைகளையும் தேவனாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். பயந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னா அப்படின்னு சொன்னால் பாவம் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன குறைகள் தான். பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சவங்களுக்குலாம் இங்கே கிடையாது. லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர். மனைவி இறந்து போனால் திரும்ப கல்யாணம் முடிச்சுக்கிறது பாவம் கிடையாது. கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு சகோதரனையோ சகோதரியோ முறையாக கிறிஸ்தவ மரபைப்படி விவாகம் பண்ணிக்கிறது தப்புன்னு கிடையாது. ஆனால் லிவிங் டுகெதர் இதை தேவ சமூகத்தில் அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஊழியக்காரர் நாங்கள் தேவனுக்கு பயப்படணும். அவங்க வருமானத்துக்காகவும் அவங்க பயிர் வாங்கிக்கிறதுக்காகவும் அப்படி காரியங்களை தேவ சமூகத்தில் அனுமதிக்க முடியாது. அது தேவனுடைய சபையை, தேவனுடைய பரிசுத்த சபையை தீட்டுப்படுத்தி விடும். அதற்காக அவங்கள வேண்டான்னு முழுசும் ஒதுக்கலை. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை தான் சொல்கிறோம். அதுக்கு அவங்க தங்களை உட்படுத்திக்கணும்னு சொன்னால் அவங்கள கூட்டி வச்சு பரிசுத்தாரை நடத்தி அவங்களுக்கு சரி அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்கிறது சரிதானு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி அவங்களுக்கு திருவிருந்தையும் கொடுத்து அவங்கள்ட்ட காணிக்கை வாங்கினா சபை பரிசுத்த குலைச்சல் ஆகி போயிடும். கடந்த நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபையில் நடந்திருக்கு, பிற கிளைகளில் நடந்திருக்கு. எனக்கு ஆதாரத்துடன் அதை நிரூபிக்க முடியும். சங்கீதம் 26:6-7
தாவீதின் சங்கீதம் இப்படி சொல்லுது பாருங்க. சேனை என்ன எதற்காக கர்த்தர் சபையிலிருந்து சேனையை பிரத்யேகமாக எழுப்பி பிரித்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை இப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க. சேனையினுடைய பெரிய காரியம் என்ன? தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஒரு பிரியமான ஆராதனை திரும்பவும் ஏறெடுக்கும்படியாக சபை ஆதிநிலைக்கு கொண்டு போகும்படியாக தேவனாய கர்த்தர் இந்த கர்த்தர் வரைவுக்கு முன்பாக ஒரு பூரணத்துவம் உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சேனையை எழுப்பியிருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்கிறோம். சங்கீதம் 26:6-7 தேவனுடைய வாசிக்கலாம். கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உன்னுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாத கைகளை கழுவி நான் உங்களுடைய பீடத்தை சுத்தி வருகிறேன். வாசிங்க அடுத்தது. கர்த்தாவே உங்களுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் பார்த்தீங்களா? 6 கூட வாசிக்கலாம். கர்த்தாவே நான் துதிகளின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உடைய அதிசயங்கள் எல்லாம் தேவசேனானத்தில் வந்து விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமல் என் கைகளை கழுவி உடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவங்க எப்படி இருக்கணும்னு தாவீது ராஜா சொல்லிட்டு போயிருக்கிறாரே, அதற்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிற மத்திய அப்படி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதாவது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுக்கு தான் புதிய ஏற்பாட்டிலையும் ஆராதனை செய்யணும். அதில் விசேஷமாக பரிசுத்த ஆராதனை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அதே மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு தான் புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆராதனை செய்கிறோம். அவருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஆராதனை ஏறெடுக்கிறோம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தம்முடைய பிதா என்று சொல்லுகிறார். நல்ல விளங்கிக்க, பிதாவாகிய தேவனுக்கு தான் நம்ம விசேஷமாக பரிசுத்த ஆராதனை செய்யறோம். பெரிய அதை அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை கர்த்தர் எனக்கு கொஞ்சம் அதை தியானிக்கிற பொழுது தெளிவாக கர்த்தர் எனக்கு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிதாவாய் தேவனுக்கு செய்கிறோன்னு ஐயா ஒரு நேரம் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கு எங்கேயோ. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு தேவனுக்கு தான் புதிய ஏற்பாட்டில் ஆராதனை செய்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆராதனை செய்கிறோம். அந்த தேவனை தம்முடைய பிதா என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரை பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறார். அந்த ஆராதனையில மத்திய பகுதியில கர்த்தராக இயேசு கிறிஸ்து திருப்பந்தியும் நாம் வாரம் அனுஷ்டிக்க முடியாத அதையும் தேவனாய கர்த்தர் மத்திய பகுதியில் வைத்திருக்கிறார். இதன் மூலம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆராதனை நல்ல தெளிவாக கூர்ந்து கவனிங்க. அந்த பிதாவுடைய ஆவியானவர், அந்த கிறிஸ்துவுடைய ஆவியானவர் எனக்குள்ளும் நாம் ஆராதிக்கிற பொழுது சபைக்குள்ளும் சபை மேலும் ஆராதனையிலும் அவர் அசைபாடுகிறார். அவரு அந்த பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். தேவனாய கர்த்தர் தாமே. ஆராதனையை முன்னின்று நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த பரிசுத்த நாளிலே மகிமைப்படுகிறார். அப்படினாலே பிதாவும் மகிமைப்படுகிறார், குமாரனும் மகிமைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. அதில் கிஞ்சித்தும் சின்ன தவறு வந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஜனங்களும் ஊழியக்காரர்களும் தேவனுடைய சபையில் விழுந்து கிடக்கிறதான பல காரியங்களை விழுந்து போனதான அந்த காலங்களில் கிஞ்சித்தும் சின்ன ஒரு தவறு நடந்து விடாதபடிக்கு என்னுடைய தேவனாய கர்த்தர் சேனை எழுப்ப என்னை கொண்டு சித்தம் கொண்டு என்னை கொண்டு இந்த ஆராதனை இந்த முளைக்குள்ளிகளை தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கும் பயப்படுகிறது இல்லை.
தேவன் ஒருவருக்கு பயந்து கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஊழியம் நடத்துகிறேன், ஜனங்களை விசாரிக்கிறேன், அதனால கூட்டம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இருந்தவங்க கூட்டங்களும் டிபி கொடுத்துட்டு அவங்களுக்கு வசதியான இடங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க, இல்லை வெளியிலே போயிட்டாங்க, எப்படியாவது வச்சுக்கிடுங்க. அப்போ தேவனாய கர்த்தர் ஒரு அப்போஸ்தலரை எழுப்பி, இந்த திருச்சபையை தேவனாய கர்த்தர் எழுப்பி அதுக்குரிய எல்லா காரியங்களையும் அந்த அப்போஸ்தலர் உள்ளங்களில் கர்த்தர் தாமே வைத்து அதை திருச்சபையிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ ஐயா இல்லைன்னு உடனே அவன் மனதுக்கு போனபடியெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது. அப்படி எல்லாரும் நடந்துட்டீங்க, நீங்க எல்லாரும் மனசு ஆலோசனைக்கு செவி கொடுத்து நடந்துட்டீங்க. நான் நடக்கலை. எவ்வளவு என்னை யாரும் வந்து என்னை நெருக்கினாலும் நான் என்ன செய்ய போறது இல்ல, அசந்தி கொடுக்க மாட்டேன். உறுதியா இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். இது கர்த்தருடைய சபை என்றும் இந்த இங்கே வைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் ஆராதனை முறைமைகள் நடைமுறைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் தெளிவாக அறிந்து நான் அதை கை கொள்கிறதிலும் அப்படி கை கொண்டு ஆராதிக்கிறதும் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதிலும் ரொம்ப தெளிவுள்ளவனா இருக்கேன். இப்போ பரிசுத்த ஆராதனை வச்சுக்கோங்களேன், இல்லை எந்த ஒரு ஆராதனை இருக்கட்டுமே, நம்ம சபையில் இருக்கிற வழக்கங்கள் நடைமுறைகள் வெளி சபைகளும் கிடையாது. சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஒரு வாளியாதும் வெளியில வச்சிருக்கிறோம். வரும்போது கேட்குறீங்களா, காலை கழுவிட்டு வரோம், சரிதானா? இந்த நடைமுறை எந்த சபையிலும் கிடையாது. பெரிய சபைகளாக பெரிய கூட்டங்களா இருக்கிற இடத்துல சபை கட்டுகிற பொழுது, ஆலயம் கட்டுகிற பொழுது அந்த ஆலய வாசலுக்கு உள்ள என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல பெரிய அப்படியே தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க. தூத்துக்குடியில தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க. அந்த தொட்டியில எல்லாரும் ஊழியக்காரர்கள் எல்லாரும் கால் கழுவிட்டு தங்களை கால்கையை சுத்தப்பட்டு தான் என்ன செய்வார்கள், பயத்தோடும் பக்தியோடும் தேவசமுத்திரம் வந்து தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்வாங்க. இது புதிய ஏற்பாட்டில் எங்க எழுதியிருக்கு? காலை கழுவிட்டு தான் வரணும். புதிய ஏற்பாட்டில் ஆராதனை காலை கழுவிட்டு வரணும்னு எங்கே எழுதியிருக்கு? அதுக்கு தான் ஒரு அப்போஸ்தலர் தேவை அப்படின்னு சொல்லுதான். அப்போஸ்தலருக்கு தான் அது பூரணமாக அந்த காரியங்கள் எப்படி எப்படி செய்யணும்னு அவருக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தல ஆவியினால அவர்களுக்கு அது தெளிவாக அது சொல்லப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு அவங்க தான் அதை சரியாக வைப்பாங்க. இப்போ இதுக்கு புதிய ஏற்பாட்டில் எங்கே இடம் இருக்குன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது. கால் கழுவுறது இருக்கு. திருப்பதிக்கு முன்னால திருச்சபையில் இருக்கு. நான் தேவனுக்கு மனுஷருக்குள்ளாக குற்றமற்ற மனச்சாட்சியுடன் இருக்கிறேன் என்று நல்லிரிக்கப்படணும்னு சொல்லி இந்த சபை எழுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? திருச்சபை தலைமைக்கு அப்படி ஒரு காரியத்தை வைக்க சொல்லியிருக்கிறாரு. அவங்க வச்சிருக்கிறாங்க. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக ஒருத்தருக்காகவும் நான் குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன். அதை இங்க கொண்டு வையின்னு எந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் இருக்கு? அப்போ என்னன்னா அப்போஸ்தலர்களுக்கு தான் கர்த்தர் எதை எதை எப்படி எப்படி செய்யணுங்கிறத திட்டமாக சொல்லி அதை வைக்கிற பொழுது அவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதனுடைய அவசியத்தையும் காரியத்தையும் உணர்ந்து அதை கேள்வி கேட்காம சபையில் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை வருஷம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிரச்சனைக்கு வரல. அது மாதிரி முதல் நாள் நான் ஏற்கனவே சொன்னது போல உபாச ஆராதனை வச்சு சுத்திகரிச்சுக்கிட்டு, அதுக்கு பேரே உபாச ஆராதனை மாத்திரம் சுத்திகரிப்பு ஆராதனை ஆயத்த ஆராதனை, மறுநாள் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலும் பரிசுத்த ஆராதனையிலும் பரிசுத்தம் பங்கேற்கிறதுக்காக சுத்திகரித்துக் கொள்கிற ஆயத்த ஆராதனை என்று சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அதோட முடிச்சுட்டு வீட்டில் போய் நல்ல வயிற்று முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா தூக்கிட்டு காலையில் 9:15 மணிக்கு எந்திரிச்சு அவசரமா பிறப்பிட்டு குளிக்க நேரம் இல்லைன்னு குளிக்காமலும் உடல் சுத்தம் செய்யாமலும் ஆயத்தம் இல்லாமலும் வரணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்முடைய பரிசுத்தவான்கள் சபை எழுப்பின தேவனுடைய மனுஷர்கள்
அப்படி சொல்லல. ராத்திரி பயபக்தியாக இருந்து பரிசுத்தமாக தங்களை காத்துக்கிட்டு ஜெபம் பண்ணி விழித்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு வரணும்னு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியில எங்கேயும் திருப்பத்தம் மந்திய ஆசிரியர் அப்படி திட்டமாக அந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி அதை நடைமுறையில் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தா இதுக்கு நமக்கு காதுக்கு வந்திருக்கோம். மற்ற சபைகள்ல சிறிகளோட சேராம சிறிகளுக்கு விலக்கி பரிசுத்தமாக இருந்து பயபக்தியா கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுங்கிற ஒழுங்கு நடைமுறை புதிய சில சபையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற எங்கேயும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இதோட சிறிகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனா கர்த்தர் அதையெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு தேவனுக்கு தான், அந்த பிதாவாக தேவனுக்கு தான் ஆராதனை செய்கிறோம். அந்த பழைய பாட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரமே அவ்வளவு பயபக்தியாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் திட்டமாக மோசேக்கு சொல்லியிருப்பார் என்று சொன்னால், இது புதிய பாட்டு ஒவ்வொரு சமயமா இருக்கிற இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமானது மகா பரிசுத்தமானது. அந்த பந்தி மகா பரிசுத்தமான பந்தியா இருக்கிறது. அதுல உள் சுத்தமா வேண்டும், வெளி சுத்தமா வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அதையெல்லாம் கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு ஊழியர் ஐயா பல கொஞ்ச காலத்துக்கு வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் போக்குவரத்தாக இருந்த காலங்களில் இந்த சபையில் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாக இருக்கிறோம் என்று நல்லறிக்கை போடணும்னு சொல்றாங்க இல்லையா? அது என்னத்துக்குயா? ஐயா கிட்ட இருக்க காலத்தை கேட்டிருக்க வேண்டியதானே? எல்லாம் போன பிறகு இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் தண்டல்காரலாம் ஆயிட்டாங்க, தடி எடுத்தவங்க எல்லாம். அதனால அதை எடுத்துட வேண்டியதானே? யாரு குற்றமற்ற மனச்சாட்சியோட இப்ப திருப்பந்தியில பங்கு வருதா? அப்போ இப்படி பறக்கப்படாதவங்க திருவந்தில நிப்பாட்டி இருக்கணும் நீங்க. அப்ப அவங்கள நீங்க அனுமதிக்கிறீங்க. அதனால அதை எடுத்துட்டா நல்லது, இது நம்ம மேல குற்றம் சுமந்துருன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க எப்படி இருக்கிறீங்க? முதல்ல நீங்களே குற்றமற்ற மனச்சாட்சியோட இருந்து அந்த பந்திய நடத்துறீங்களா? அப்ப இதெல்லாம் கர்த்தர் சரியாக தான் சபையில வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கட்டளை பிரமாணங்கள் நியமங்கள் இவைகளில் சிலது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரியது, சிலது பொதுவானது, எல்லாருக்கும் உரியது. சில காரியங்கள் குறிப்பாக அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும். அதுல ஒண்ணுதான் விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை நியாயப்படுத்தி இந்த யாக்கோபு போன்ற தேவனுடைய மனுஷர்கள்லாம் அன்னைக்கு பிரச்சனை பண்ண போதுதான் சபை கூடிச்சு. அப்ப யாக்கோபு சில காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். ஏன்னா விருத்த சேதனம் எல்லாருக்கும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அது கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது பழைய ஏற்பாட்டில் விசேஷமாக ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் அது என்ன செய்யப்பட்டிருந்தது, அது கையளிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அது நமக்கு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு உட்படும் பொழுது அது அடிபட்டு போகுது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை குறித்து ஒரு பெரிய விவாதம் உண்டான பொழுது யாக்கோபு அதை குறித்து தீர்த்து அதை குறித்தான காரியங்களை புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் எழுதினார். அது புதிய ஏற்பாட்டு சபைக்கு வேண்டாம் அப்படின்னு தேவையில்லைன்னு சொல்லி எழுதினார் சொல்லி அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 21 எடுங்க. 25ஆம் வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கைக்கொள்ளாமல் விக்கிரங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்கிட்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி எழுதி அனுப்பினோமே. இன்னொரு இடத்துல எழுதும் பொழுது அது பரிசுத்த ஆவிக்கு நலமாக கண்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படின்னால
விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு தேவையில்லை, புதிய பாட்டு ஊழியத்தில் தேவையில்லை. அது இஸ்ரவேலுக்கு தனங்களுக்கென்று சொல்லப்பட்ட கட்டளை பிரமாணங்கள். அவருடைய மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் அனுஷ்டிக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவே இருக்கும்போது சொல்லிட்டு போயிட்டார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மகிமடைந்த பிற்பாடு அந்த காரியம் மாற்றப்பட்டு என்ன செஞ்சாச்சு? ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், கர்த்தர் குறித்திருந்த நாள், விசேஷித்த ஒரு பரிசுத்த நாளாக ஆராதனையாக அது மாற்றப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டான்னு எழுதப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். அப்ப விக்கிரகங்கள் படைத்ததும் சாப்பிடக்கூடாதுன்னு இங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை புசிக்க கூடாதுங்கிறது திரும்ப உறுதிப்பட எழுதப்பட்டிருக்கிறது. செத்த போன மிருகத்துக்குள்ள ரத்தம் வரைஞ்சிருக்கும், நெருங்கிட்டு செத்ததுல ரத்தம் வரைஞ்சிருக்கும், அதுக்குள்ள ரத்தம் இருக்கிற ரத்தத்தோடு இருக்கிறனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு கத்துறது. இப்பவும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் பொது பிரமாணமாக இங்கு அது திரும்பவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வழங்குதா உங்களுக்கு? விபச்சாரம் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் வரைக்கும் உங்களை காத்துக்கொங்க எழுதப்பட்டு. மற்றபடி நான் இப்போ சொன்ன காரியங்களாம் சபையில் இருக்குது, மற்ற சபையில் இல்லைன்னு சொன்னால் அது பொதுவான பிரமாணம், எல்லாருக்கும் உரிய பிரமாணம். பரிசுத்தமாக கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், ஆலயத்தையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், நம்மையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். நாமும் பரிசுத்தமாக இருந்து கர்த்தருக்கு பரிசுத்த ஆராதனை செய்யணும். விசுத்தமாக பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் உள்ளும் புறமும் சீட்டு இல்லாமல் சுத்தமாக இருந்து தேவனுக்கு பயந்து பக்தியோடு கூட தேவநாயகத்திற்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒழுங்கு எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை புதிய ஏற்பாட்டில் தேடுறீங்கன்னா கிடைக்காது. இது அப்போஸ்தலருக்கு தான் ஆவியில வெளிப்படுத்தப்பட்டு கர்த்தர் நேரடியாக அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் அதை கடைசி காலங்களில் திருச்சபையில் வைத்திருக்கிறார். இதுல எந்த வள்ளி புள்ளியும் மாறுகிறதில்லை, மாற்றுகிறதில்லை கர்த்தருடைய சேனையில. சில காரியங்கள் அவருடைய சாப்பாட்டு காரியம், இதெல்லாம் இந்த பறவைலாம் சாப்பிடக்கூடாது, இந்த மிருகம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே எழுதியிருக்கு. ஆனால் அது புதிய ஏற்பாட்டில் அது நடைமுறையில் வேண்டான்னு ஆவியானவரே எடுத்துட்டாரு. ஒவ்வொரு நாட்டுக்காரும் ஒவ்வொரு விதமான உணவுகளை சாப்பிடுவாங்க. அது இஸ்ரவேலுக்கு விளங்குதா? இப்போ கொஞ்சம் விளங்கிக்கோங்க. அது இஸ்ரவேலுக்கு, யூத ஜனங்களுக்கு. இப்பவும் கிறிஸ்தவங்களாகி ஒரு யூதன் கிறிஸ்தவனாகி இவர்களை கை கொண்டால் பாவம் என்று சொல்கிறதில்லை, கை கொள்ளாவிட்டால் பாவம் என்று சொல்கிறதில்லை, கை கொள்ளாவிட்டால் பாவம் என்று சொல்கிறதில்லை. கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம். அப்போ நீங்க விளங்கி கொடுங்க. இப்படி நிறைய மீறுதல்கள் இன்னைக்கு புதிய சபையிலையும் உண்டாயிருக்கு. பாவத்தோடு ஆராதிக்கிறாங்க, முறைமைகளை விட்டுட்டாங்க, மனுஷருடைய ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாச்சு. இப்படி பல காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தருடைய சேனை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஒரு சின்ன தப்பு மீறுதலும் இங்கே கர்த்தர் விதித்த பிரமாணங்கள் ஆராதனை ஒழுங்குகளில் எந்த ஒரு காரியத்தையும் துணிகரமாக மாற்றவும் இல்லை, புதுசாக உன்னை கொண்டு தேவையில்லாமல் உள்ள நுழைக்கவும் இல்லை. அல்லேலூயா! விளங்கிக்கிட்டீங்களா? பிள்ளைகளை சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு பிள்ளைகளை வெளியில் இந்துக்கள்லையும் நகை போட்டு சிஎஸ்சிலையும் கல்யாணம் போட்டு ஐயா காலத்துக்கு பிறகு கொடுத்தாங்க. எந்த ஆக்ஷனும் அவங்க மேலே இவங்களால் எடுக்க முடியல. அவங்களுக்கு திருவிருந்து ஸ்டாப் பண்ண முடியல, அவங்களுக்கு சார்ஜிங் பாட்ட முடியல, அவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லை சபை நீக்கம் பண்ண முடியல. ஆனால் ஐயா இருந்த காலங்களில் தூத்துக்குடியில் ஒரு பெரிய பழைய விசுவாசி எங்களுக்கெல்லாம் முன்னாலே வந்துட்டார். சபை ஆரம்பிக்கிட்டு கொஞ்ச காலங்களிலே வந்துட்டாரு. அவரோட பேரை நான் சொல்ல விரும்பல, தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும். குடும்பமா சபைக்கு வந்தாங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் கர்த்தருக்குட்பட்டு ஞானசாமட்டு பரிசுத்தாய்ப்பட்டு தேவனோட சபையோடும் ஐக்கியமா இருந்தாங்க. ஒரு பிள்ளைய முறையா சபையில கட்டி கொடுத்தாரு. ரெண்டாவது பிள்ளைய மருமனுக்கு கட்டி கொடுக்கன்னு சொல்லி இந்துல இருந்த பையனுக்கு கொண்டு கட்டி கொடுத்துட்டாரு. இது தலைமை வரைக்கும் போச்சு. உடனே அந்த குடும்பத்தை ஐயா சபை நீக்கம் பண்ணிட்டாங்க.
இப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் அது கிடையாது. சபையிலே வளர்ந்து, சபையிலே ஞானஸ்தானப்பட்டு, சபையிலே பரிசுத்தாய்ப்பட்டு, சபையிலே திருப்பதியில் ஐக்கியப்பட்டு, நகையெல்லாம் கலத்தி கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக, பயபக்தி உள்ள பிள்ளைகளாக இருந்தவர்கள் தான் சில கிளைகளில் சிஎஸ்ஏல சொந்தக்காரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி, சொந்த மருமகனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி, ஐயா மரணத்துக்கு பிற்பாடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நகை போட்டு சிஎஸ்ஏல கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷன் நடத்தினாங்க. அவங்க சல பாஸ்டர் அவர் பெயரக்கூடாதுன்னு, அந்த புண்ணியமா பெயரக்கூடாதுன்னு, இந்த புண்ணியமா பெயரக்கூடாதுன்னு ரிசப்ஷனுக்கு போய் மாலையும் கழுத்துமா அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளை நிற்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெசண்ட் கொடுத்துட்டு அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு விசுவாசியாக இருந்த ஒரு பையன், யார் என் பையன் என் மகன் அப்படிப்பட்ட காலங்களில் என்கிட்ட அவனே சொன்னான், இது சரியில்லைல்லப்பா, இது கர்த்தருக்கு விரோதமான பாவமாயிட்டேன், இப்படி கர்த்தருக்குடைய பிள்ளைகளை அந்நிய நோக்கத்தில் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதுலப்பா, அதனால் எனக்கு கார்டு கொடுத்தாரு, எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லைப்பா, நான் அந்த இதில் போய் நான் கலந்துக்கலப்பா. சரிதானப்பான்னு கேட்டேன். அன்னைக்கு நான் சந்தோஷப்பட்டேன். நல்லது, அப்படிதான், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு திருவிருந்து ஸ்டாப் கிடையாது, சாட்சி ஸ்டாப் கிடையாது, இவங்களை சஸ்பெண்ட் கூட பண்ணல, இடைநீக்கம் கூட செய்யல. ஐயா இருந்தா சபையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. சபை எந்த அளவுக்கு கெட்டு போச்சுன்னு, மனிதர்களால கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கெல்லாம் சொல்றேன். ஆளு முக்கியமா ஆண்டவர் முக்கியமா? தேவனுடைய சமூகத்தில் ஆளை விட ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவருக்கு அப்புறம் தான் ஆளு முக்கியம். அப்படி இருந்துட்டா கூட பரவாயில்ல. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, உணர்வும் கிடையாது. இப்போ இவங்களை பார்த்து இனிமே அடுத்த எல்லாரும் செய்வாங்கல்ல, பயம் இல்லாம போயிரும்ல, பயம் விட்டு போகும்ல, துணிகரமா பாவம் செய்வார்கள் அல்லவா? கர்த்தருக்கு விரோதமான இது எவ்வளவு பெரிய தப்பான காரியம், அது துணிகரமா செய்வாங்களா? செய்வாங்களா இல்லையா? இவங்க ஊழியக்காரரை வேற ஆக்கி பக்கத்தில் வச்சிருக்காங்க, கீழே வச்சிருக்காங்களா மேடையில் வச்சிருக்காங்களான்னு எனக்கு சரியா தெரியல. எவ்வளோ பெரிய அநியாயம், கொடுமைப்பா இது. அதனாலதான் புதிய எருசலேம் சபைங்கிற நாமம் வாசல்ல போர்டில் இருக்கு, ஆனா சபை புதிய எருசலேம் சபை இல்லை. இவங்க சபை கர்த்தருக்கு புதிய எருசலேமா கர்த்தருக்கு ஆராதனை செய்யலன்னு நான் திட்டமா தைரியமாக பொது வழியில சொல்றேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய சபையா இருக்கிறேன், கர்த்தருடைய சபையா இருக்கிறேன், நான் புதிய எருசலேம் சபையா இருக்கிறேன். எனக்கு ஆளு முக்கியம் இல்ல, ரெண்டாவது தான் ஆண்டவர் தான் முக்கியம், சபை தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம், தேவனுடைய காரியங்கள் தான் முக்கியம். இவங்க கூட சேர்ந்து ஆராதனை செய்கிறது மகிமையா? பெரிய கூட்டம்ல, 100 பேர் வராங்க, 200 பேர் வராங்க. லைவ் ஆராதனை நடத்துறாங்க. லைவ் ஆராதனை முடிஞ்ச பிறகு அது கண்ணில் பட்டுச்சுன்னு பார்த்தா, ஏ அப்பா வெள்ளையும் சொல்லேமா பெரிய கூட்டம் இருக்கு, ஆவியில ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. பாஸ்டர் அங்க இருந்து செய்யறாரு, ஆவியில நிறைகிறாரு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஹல்லேலூயா. ஆமா, சத்தம் தாங்க ஆண்டவருடைய சத்தம், ஆவியான சத்தம். கிரிகளை உள்ள போய் பார்த்தோம்னா கஷ்டம். கூட பிரசங்கத்தினால ஒரு நல்ல ஊழியக்காரங்களும் இருக்கதான் செய்தாங்க. அங்கங்க சின்ன ஊழியக்காரங்களும் நல்ல ஊழியக்காரங்க. அது மக்கள் மத்தியில் காணப்படுகிற அறியாமைகள், பலவீனங்கள், தவறுகள், தப்புகள், தண்டாக்கள் இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரங்க சபைக்கு அதை தீர்க்கமாக அதை புத்தி சொல்லி கண்டனம் சொல்லி இருக்கிற பொழுது மக்கள் என்ன செய்யறாங்க? உணர்வடைகிறாங்க.
உணர்வடைந்து அந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் ஓடு கூப்பாடு போடுறாங்க. பாவத்தோடு ஆராதனை செய்யறதுனால தானே அந்த கண்டிப்பான காரியங்களை பார்த்து அப்படி நடக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயபக்தியான ஆராதனை செய்ய முடியாது, மனிதர்களுக்கு பயப்படுவீர்கள். ஏதாவது ஒரு காரணத்துக்காக மனிதர்களுக்கு பயப்படுவீர்கள். கர்த்தருடைய சேனை மனிதனுக்கு பயப்படாது, எந்த மனிதனுக்கும் பயப்படாது. சபையில் நடைமுறையாக இருக்க காரியங்கள் எதுவும் எந்த நிர்பந்தத்தினாலும் மனித ஆலோசனையினாலும் மீறப்படுகிறது இல்லை. திட்டமாக தெரிவிக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது. கர்த்தருக்கு ஆபிரகாம் கூட சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் எனக்கு கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ஆராதனை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது, நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், சமயங்கள் இல்லை. ஆலயத்தையும் பரிசுத்தமாக வைத்திருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அதற்கு தான் சில நடைமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயமும் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 11:4 வாசி பாருங்க. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். போதும், ஆமா, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 93:5. அப்ப கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு. பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்தமாக தான் நம்ம கையாளணும். கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பை கிருபையாக வைத்திருக்கிறார் என்பதற்காக தேவனுக்கு ஆராதனை செய்கிற வருகிற புதிய ஏற்பாட்டுக்கார சபையாராக நாம், திருச்சபையாகிற நாம் எப்படி வேணாலும் சபைக்குள்ள வந்து நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு போலாமா? காலையே கழுவிட்டு தான் உள்ள வரணும்னு நம்ம வச்சிருக்கிறோம். மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து ஒரு அலசல் உண்டாச்சு, தர்க்கம் உண்டாச்சு எனக்கும் ஒருவருக்கும். கர்த்தர் சமூகத்தில் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரை நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். மனுஷர் என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்கல. கர்த்தர் என்கிட்ட திட்டமாக சொன்னார். அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசுகிறபடி கர்த்தர் சொன்னார், அது நான் தான் சபையில் வச்சிருக்கிறேன், அது மனசு ஆலோசனை இல்லைன்னு சொல்லி கர்த்தர் திட்டமாக எனக்கு சொன்னார். எந்த பிரமாணமாக இருக்கின்ற திருச்சபையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தரால் வைக்கப்பட்ட காரியம். தேவன் ஒரு அப்போஸ்தலரை எழுப்பி தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை சபைக்கு கையெழுத்த காரியங்கள். அதுல நான் ரொம்ப உறுதி உள்ளவனா இருக்கிறேன். அதனாலதான் இந்த வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன். தைரியமாக நான் என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். வாசிங்க சங்கீதம் 93:5. உங்கள் சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். பரிசுத்தமான நித்திய நாளாக உங்களுடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது உலகத்தார் நடுங்குங்கள், பயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்ய சொல்லப்படுது. கர்த்தருடைய ஆலயத்தையும் பரிசுத்தமாச்சுக்கணும், நாமளும் பரிசுத்தமாக இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். கர்த்தர் சபையில் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரால் வைக்கப்பட்ட காரியம் என்பது நாம் ஆவிகளை தெளிவுள்ளவராக இருக்க வேண்டும். அதில் ஏதாவது குழப்பம் உண்டாச்சுன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைக்கு தக்கன உங்களுக்கு அது ஆண்டவர் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வாரதை நடைமுறையில் உங்களுக்கு காண்பிப்பார். 1 அதிகாரத்தில் 14-15 நாம் அடிக்கடி வாசிச்சிருக்கிறோம். தீமோத்தேயுக்கு தூரத்திலிருந்து பவுலடியார் சபை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னதாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14-15 வசனங்கள், நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பதனாக தேவனை விட்டு நடக்க வேண்டிய வகையை, தேவனுடைய சபையிலே தேவனுடைய ஆலயத்தில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவளை உனக்கு எழுதியிருக்கிறேன். அந்த வீடு தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலருக்கு கொடுத்த கட்டளை பிரமாணங்களையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி தான் தேவநாயகத்தை திருச்சபை தலைமைக்கு எல்லா காரியங்களும் கொடுத்திருக்கிறார்.
அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், சோத்திரம் செலுத்துகிறேன். அப்போ பக்தி பயத்தோடுங்கிறது இப்படி பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். விளங்குறதுக்காக சில காரியங்களை பேசினோம். அப்போ ஆராதனையை முக்கியப்படுத்துறதும் தேவனுக்கு பயப்படுறதுதான். சங்கீதம் 122:1 வாசிங்க. நேரம் போனாலும் பரவாயில்ல, விருப்பம் உள்ளவங்க கேட்கட்டும், விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு தேவனுடைய காரியத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க, போட்டோம். விருப்பம் உள்ளவங்க எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் இருந்து கேட்பாங்க. வாசிங்க சங்கீதம் 122:1 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். அப்போ ராஜா தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறத, ஆராதனைக்கு போறத ரொம்ப முக்கியமான ஒன்னதாக அவர் என்ன செஞ்சிருந்தாரு, அவர் கருதி இருந்தாருன்னு இங்க நமக்கு தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிதானா? ஆராதனை முக்கியப்படுத்துகிறது தேவனுக்கு பயப்படுற பயன்தான். அது சண்டே ஆராதனை ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஏசையா 58:13-14 நேரம் இல்லை, தெரிஞ்ச வசனம் தான், வீட்டில் போய் வாசித்துக்காங்க. ஆராதனை முக்கியப்படுத்த ரொம்ப முக்கியமான விஷயம். அதே முக்கியமான பண்டிகைகள், இந்த கர்த்தருடைய சேனையுடைய ஆண்டு விழா, சபையினுடைய ஆண்டு விழா, பெந்தகோஸ்தே பண்டிகை, பெரிய விழாக்கிழமை, குட் ஃப்ரைடே, வருடப்பிறப்பு ஆராதனை, ஈஸ்டர், இப்படி நமக்கு பல முக்கியமான பண்டிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராக்கால ஜெபம், விழிப்பு ஜெபம், இங்க எப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ கத்தோலிக்க ஆண்டு விழா கொடியேற்றோம்னா மற்ற வேலையெல்லாம் போட்டுட்டு இங்கே வரணும். ஆமாம், நான் இப்போ ரொம்ப கட்டாயமாக சொல்கிறது இல்லை, ஆனால் பொது வழியில் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் போகணும். திருப்ப நான் அறிவு கொடுக்கும் போதே சொன்னேன், வசதி வாய்ப்பு இருந்தால் வாங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லலை. அது அவங்களுக்குலாம் ஆராதனை முக்கியப்படுத்துகிறதும் கர்த்தருக்கு பயப்படுற பயனுங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு வரணும், இருக்கணும். என்ன சின்ன விசுவாசியா, இப்போ புதிய விசுவாசியா, 40, 50, 55 எனக்கு முன்னாலே சபைக்கு உட்பட்டவங்க, கர்த்தரை அறிஞ்சவங்க நீங்களாம். அதுக்கு பராமரித்துட்டு காரியம் சொல்லக்கூடாது. நான் ஒரு இடத்துக்கு போனேன், லேட் ஆகிட்டு, அதை முக்கில் போட்டுட்டு ஆராதனைக்கு அந்த கர்த்தருடைய அந்த பண்டிகையின் முக்கியத்துவத்தில் கலந்து கொள்ளுங்க. அதுவும் கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லை, கர்த்தருக்கு பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்பட இருந்தா எல்லாத்தையும் தூக்கி பின்னால போட்டுட்டு வந்துடுவோம். மார்க் 12:30 வாசிங்க. அதாவது சில வாரத்தில் என்ன நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், 45 நிமிஷத்தில் 47 நிமிஷத்தில் பிரசங்கம் முடியுது. சில வாரத்தில் 50 நிமிஷம், 52 நிமிஷம், 1 மணி நேரம், 5 நிமிஷம், 9 நிமிஷம், 17 நிமிஷம். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 32 நிமிஷம். இந்த வாரத்தில் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆகிட்டு. அதில் கூட நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். ஏன் விருப்பத்துக்கு பிரசங்கத்தை சுருக்கிறதும் இல்லை, என் விருப்பத்துக்கு பிரசங்கத்தை நீட்டுறதும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து, என்னை நடத்துகிற என்னை ஆட்கொண்ட தேவனுக்கு பயந்து, அந்த பிரசங்க பகுதி வந்து கர்த்தருடைய ஆவியானவரும் வார்த்தையா தேவனுடைய காரியமா இருக்கு. அவர் சொல்ல சொன்னதை சொல்லிட்டு போன, சுருக்கமா சொல்லினா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். கேட்காம போ, அது 2வது விஷயம் அப்படின்னு கர்த்தருக்கு பயப்படுறேன் நான். நீண்ட பிரசங்கமா இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க, சின்ன பிரசங்கமாக தான் பண்ணணும்னு அதை நானே வரையறுத்துக்குள்ள முடிவு செய்து கொள்ளுகிறதும் கிடையாது. வாசிங்க மார்க் 12:30. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். நல்ல சத்தமாக சொல்லுங்க கடைசியும். அன்பு கூர்வாய் என்பது பிரதானமான கட்டளை. இதுதான் பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை. எல்லாத்தையும் காட்டிலும் ஆண்டவரிடத்துல அதிகமாக அன்பு வைக்கிறது தான் பக்தி. அதான் இப்ப பயத்தையும் பார்த்தோம், இப்ப பக்தி. இதுதான் பக்தி.
எல்லாத்த காட்டிலும் ஆண்டவர் மேல அன்பு. பொண்டாட்டி மேல, பிள்ளை மேல, நண்பர்கள் மேல, இந்த உலகத்து மேல, நமக்கு இருக்கிற சொத்து மேல, சுகத்து மேல, எல்லாத்து மேல இருக்கிற அன்பை காட்டிலும், அது மேல இருக்கிற பிடிப்பை காட்டிலும் ஆண்டவரிடத்துல அதிகமான அன்பு. அதான் பக்தி. யோவான் 21:15 உயிர்த்தெழுதுக்கு பிற்பாடு மறுதெழுத்த பேதுரை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அல்லேலூயா. அப்படினால உறவுகளிலும் இவர்களிலும் உலகத்தினுடைய ஆஸ்தி பாசிகளிலும் நமக்கு இன்பமானவைகளிலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்களிலும் எல்லாத்த காட்டிலும் தேவனத்துல அன்பு கூறுகிறதுக்கு பேர் தான் பக்தி. அதுல வைராக்கியமா இருக்கிறதுக்கு பேர் தான் பக்தி வைராக்கியம். இப்படி பக்தியா இருந்து பயத்தோடு கூட இருந்து பயபக்தியா இருந்து பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். வசனத்தின்படி நடக்கிறது பயபக்தி, வசனத்துக்கு கீழ்படுகிறது பயபக்தி. அந்த ஆராதனை இந்த கடைசி நாட்களில் புதிய எருசலேம் சபையில் தலைமை மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. தலைமையின் காலத்துக்கு முன்பாக அதிலும் குறை உண்டாயிற்று. அதை திரும்பவும் சீர்படுத்தி நேர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அதை சபையில் திரும்பவும் உண்டாக்க முடியாத கர்த்தர் சித்தம் கொண்டு கர்த்தருடைய சேனை எழுப்பியிருக்கிறார். மனிதர்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கர்த்தர்களுக்கு மாத்திரம் பயப்படுகிறோம். நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்லாத எதையும் நாங்கள் சபையில் சேர்க்கப் போவதில்லை. கர்த்தர் சொல்லாதபடி நாங்கள் சபையில் இருக்கிற எந்த ஒரு நடைமுறை காரியங்கள், ஆராதனை காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியத்திலாக இருக்கட்டும், உபதேசங்களாக இருக்கட்டும், அதை நாங்கள் யாருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு நீக்கப் போகிறது இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பவுல் சொன்னது போல மற்றவர்களை நான் வருகிற பொழுது திட்டம் பண்ணுகிறேன் என்று சொன்னது போல கர்த்தர் சொல்கிறவர்களுக்கு அப்படிதான், கர்த்தருக்கு அனுகூலமாகத்தான் எதையும் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம், இனியும் செய்வோம். இதில் ரொம்ப உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் வருகைக்கு முன்பாக ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆராதனை, ஒரு சபை தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு வாசித்த வார்த்தையின்படி பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை இந்த பூமியில் நிறைவாக நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன்படி நாங்கள் அதற்காகவே தேவன் நம்முடைய திருச்சபையை சென்று திருச்சபையிலிருந்து திரும்பவும் இந்த ஆதி நிலை சபையில உண்டாக முடியாத ஆதியிலிருந்து போல ஒரு பயம் பக்தி உள்ள ஆராதனை சபையில் ஏறெடுக்க முடியாத கர்த்தருடைய சேனையை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். வேறு எங்கேயும் இப்பொழுது அப்படி பயபக்திக்குரிய ஆராதனை இல்லை. மீறுதலுக்கு உட்பட்டு திரும்ப மனிதர்களோ இல்லை யாரோ சொன்னதுக்காக சரி செய்து கொண்டவர்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் மீறுதலுக்கு உட்பட்டவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன். இவர்களெல்லாம் தாங்கள் செய்த தப்பை திருப்பி கொண்ட பொழுது கர்த்தர் மன்னிக்க தயவுபடுத்துவராக இருக்கிறார், மன்னிப்பார். ஆனால் இவர் சபை நடத்தலாம், இவர் யாரும் சபையை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுது தீர்க்கமாக சொல்கிறேன், மீறுதலுக்கு உட்பட்டு திரும்பவும் தங்களை சரித்து கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சபை நடத்தலாம், ஆனால் சபையை கட்ட முடியாது. சபையை கட்ட முடியாத அதிகாரம் கர்த்தருடைய சேனைக்கு கர்த்தர் தேவனாய கர்த்தர் திருச்சபை தலைமை என்று மறக்க பின்பாடு கர்த்தர் கையெழுத்திருக்கிறார். கர்த்தருடைய சேனையை சபையை கட்டும். ஏனென்று சொன்னால் அந்த சேனை வள்ளி புள்ளி மாறாமல் இந்த 10 வருடங்களிலே எந்த ஒரு மீறுதலுக்கு உட்படாமல் மனிதனுக்கும் பயப்படாமல் அது கர்த்தருடைய காரியத்தில் செம்மையும் உண்மையுமா இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் கர்த்தருடைய சேனையிலும் ஊழியங்களின் ஆராதனையிலும் நடப்பிக்கப்படுகிறது, கைக்கொள்ளப்படுகிறது. ஆனபடினால் அந்த அதிகாரம் கர்த்தருடைய சேனைக்கு இருக்கிறது. சின்ன கூட்டமாக இருந்தோடனே அற்பமாக பார்க்குறீங்களா? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள
இதுதான் கர்த்தருடைய கடைசி கால திட்டம்னு சபையில் இருக்கிறான உண்மை உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் உண்டு, முன்கரிக்கப்பட்டவர்கள் உண்டு, பிரஜாதிகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? சடுதியாக கபடி காரியங்களை வெளிப்படுத்தி கர்த்தருடைய கிரியைகளையும் இந்த சேனையிலிருந்து சடுதியாக வெளிப்படுத்தி கண்ணை மூடி முடிக்கிறவர்கள ஒரு பெரும் கூட்டத்தை உலகம் முழுவதும் சபைக்குள்ள வெளியே இருந்து ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தருடைய சேனையாக புதிய சபையாக அவர் கூட்டி சேர்ப்பது என்பது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. அது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. எப்ப ஆரம்பிப்பார் தெரியாது. ஆரம்பித்து அதை அவர் முடித்து விடுவார். பகடி பேசி கொண்டிருக்கிறவர்கள் அந்த நல்ல பங்குக்கு அவகாசிகளாக இல்லாமல் உரிமைப்பட்டவர்களாமல் போய்விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய உள்ளார்ந்த விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் இருக்கிறது. எதிரிக்கு கூட இந்த நல்ல பங்குல விடுதலை உண்டாகக்கூடாது என்பதுதான் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய சேனையை என்னை கொண்டு எழுப்பின கர்த்தர், என்னை முதன்மையாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தர், எல்லாத்திலும் ரொம்ப பிராமிட்டாக கூர்மையாக சரியாக இருக்கும்படியாக என் தேவனாய் கர்த்தர் என்னை ஆட்கொண்டு என்னை சரியாக கரம் பிடிச்சி என்னை உறுதியாக வைத்திருக்கிறார், நடத்துகிறார். அது என்னுடைய சாமர்த்தியம் பலன் இல்லை என்று நான் இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்கிறேன். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆனபடினால் எந்த மீறுதல்களும் இல்லாதபடிக்கு, யாரும் கை நீட்டி குற்றம் சுமத்தி விடாதபடிக்கு, ஆராதனை காரியங்களில், சபை நடத்துகிற காரியங்களில், கர்த்தருடைய சத்தியத்துக்கு எடுத்த காரியங்களில் கை நீட்டி குற்றப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தரே என்னை தெரிந்து கொண்டு என்னை நிலைநிறுத்தி வருகிறார். அதுக்காக என் அன்பில் தேவனை நான் மிகுந்த தாழ்மையோடு நான் பணிந்து கொண்டு கொள்கிறேன். திரும்பவும் பிரசங்க வாக்கியத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளும் கர்த்தருடைய கிருபை நமக்கு உண்டாயிருப்பதாக. கிருபையாக கர்த்தர் கடைசினார்களே நம்முடைய சபையும் விசேஷமாக இந்த தமிழ் சபையும் பயபக்தியோடு நடத்த, ஆராதனைகளை பயபக்தியோடு நடத்துவது, திரும்ப நடத்தி ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு போவதற்கு கர்த்தருடைய சேனையும் கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் இதை ஆவியில் அறிந்து கொண்டு தேவசமத்திலே காத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நம்மை முழுமையாக தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஒரு யௌன ஜாதி இந்த பூமியில கர்த்தருக்கு எழும்பட்டும், புதிய சபையாக எழும்பட்டும், கர்த்தருடைய சேனையாக எழும்பட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.